சோ அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கான ஆள் தேட்டர்ல கான்வேவும் ஃபார்ம்ல அவரையுமே ட்ரேட் பண்ண போறாங்க. சஞ்சு உள்ள எடுத்துக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். CSK is more emotional team. At least ஒரு லாஸ்ட் ஒரு 2 சீசன்ஸா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நம்ம 2023ல ஜெயிச்சிருந்தாலுமே அது முந்தி இருக்கிற சீசன்ஸ்லாம் கூட கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து அந்த ஒரு ஃபேன்ஷிப்ல இன்னுமே நாம தான் டாப் பண்ணுவோம். சாம் கரன் பொறுத்த வரைக்கும் எஸ் இட் இஸ் a loss for தூபே வந்து நீங்க பாத்துப்பீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ஜடேஜாவுமே விருப்பம் தெரிவிச்சிருக்கிறது ரொம்பவே கிளியரா இருக்கு. வேற பத்தினா நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் இல்ல. அதனால மேபி அவரை விட்டுட்டு எப்படி இருந்தாலும் இதுக்கான பிட்டிங் அந்த அளவுக்கு இருக்காது. மேபி கொஞ்சம் பெட்டர் பிரைஸ் இருக்கலாம். சரி, நீங்க வந்து மஹத்ரே விசஸ் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் இருக்கீங்க. ருத்ராஜ் கைக்வாட் ஒன்டர்ல வர போறாரு. சிச்சுவேஷன் பொறுத்து நீங்க ஊர்விலியோ இல்லைன்னா பிரிவியஸா இருக்கும். 4 ஃபாரின் பிளேயர்ஸ் ஸ்லாட்டு யாரெல்லாம் சிஎஸ்கேல ஃபில் ஆக வாய்ப்பு இருக்கு? நூர் அகமது கன்ஃபார்ம் விளையாடுறாரு. மீதி 3 ஸ்பாட் யாரை ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நியூஸ் லிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு கிரிக்கெட் விமர்சகர் திரு வெங்கட் பிரசாத் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த பெரிய ட்ரேடுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. ஜடேஜா சாம் கரனை கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. என்ன திட்டத்தோட இந்த ட்ரேடிங் நடந்திருக்கு சார்? இரு பிளேயர்ஸோட சம்மதத்தோட தான் இந்த ட்ரேட் நடந்திருக்கு. எதிர்கால திட்டத்தை யோசிக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி திரு காசி விஸ்வநாதன் CEO பேசியிருக்காரு. என்ன திட்டம் சார் அவங்களுக்கு? தெரிஞ்சது வந்து நம்ம எமோஷனலா நம்ம பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இது ஒரு பெரிய செட்பேக். ஏன்னா வந்து CSK is more emotional team. அது வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 2 சீசன்ஸா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நம்ம 2023ல ஜெயிச்சிருந்தாலுமே அது முந்தி இருக்கிற சீசன்ஸ்லாம் கூட கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ற பட்சத்துல கூட நமக்கு வந்து அந்த ஒரு ஃபேன்ஷிப்ல இன்னுமே நாம தான் டாப்ல இருக்கோம். ஓகேங்களா? RCB அவ்வளோ ஹை ஃபேன்ஷிப் இருந்தாலும் அவங்க ஃபேன்ஷிப்ல செகண்ட், மும்பை இந்தியன்ஸ் தேர்ட், ஃபர்ஸ்ட் நாம தான். ஓகேங்களா? சோ அந்த ஒரு CSK அப்படி ஒரு ஃபேன்ஷிப் இருக்கிறதுனால அது எமோஷனலி பாண்டட்னால நமக்கு இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான டிசிஷனா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்ட சர்க்கிள்ல வந்து ஜடேஜாவே இதுக்கு விருப்பப்பட்டதாக கிளீனா சொல்ல முடியும். ஒண்ணு வந்து நிறைய பேர் சொல்ற மாதிரி அந்த கடந்த லாஸ்ட் 2 சீசன்ஸ் வந்து RRோட விளையாடுற ஐடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அது ரீசன் இல்ல. பட் ஜடேஜா ஆக்சுவலி விஷ்ட் ஃபார், ஏன்னா அவருக்கான ரோலும் அங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் மற்ற இன்னொரு பிரான்சைஸ் போகும்போது. ஏன்னா இங்க ஆல்ரெடி நல்ல இங்க போட்டி இல்ல. மொரோவர் ஜடேஜா வந்து மிடில் ஆர்டர்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காவும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு இன் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட். வேறஸ் டெஸ்ட்ல ஜடேஜாவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டே நமக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு சூப்பரா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உங்களுக்கு ஒரு லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல வந்து ஜடேஜாவோட அந்த ஒரு பேட்டிங் தேவை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவருடைய ஃபார்முமே கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்குங்கிற பட்சத்துல I think this is a right kind of call. ஏன்னா அவரை நம்ம வந்து முழுக்க பேக் பண்ணதுக்கு ஒரு மெயினான ரீசன் எமோஷன் தாண்டி he is wonderful in fielding. இன்னைக்குமே அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அண்ட் அவர் ஒரு எக்ஸலன்ட் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் நமக்கு ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறதுனால. பட் அந்த தேவைக்கு we have enough speed. வருந்தத்தக்க ஒரு கால் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து டவுன் தி ஆர்டர்ல தூபே இருக்காரு, ரெவிஸ் இருக்காரு, செகண்ட் டவுன் இறங்கி வந்து விளையாடுறதுக்கு. So we have very good left handers with us and I think it is a கொஞ்சம் ஒரு நல்ல கால்னு தான் நான் இதை சொல்லுவேன். அண்ட் ஜடேஜாவுமே விருப்பம் தெரிவிச்சிருக்கிறது ரொம்பவே கிளியரா தெரியுது. சாம் கரன் பொறுத்த வரைக்கும் எஸ் இட் இஸ் a loss for us. பட் தூபே வந்து நீங்க பாத்துருப்பீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதனால இன்னொரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கான தேவை நம்ம கிட்ட இப்போதைக்கு இல்ல. அதுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு பிரேவிஸ் எடுத்துக்கிட்டா ஒரு ஸ்பின்னர் கூட அந்த இடத்துல அவைலபிளா இருப்பாரு. ஏன்னா பிரேவிஸ் ஸ்பின்னும் போட முடியும். சோ அதனால பிரேவிஸ் நீங்க இன்னொரு ஃபாரின் பேரை நல்லா டீம்ல பிளேயிங் லெவல்ல வைக்கும் போது அது ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்குங்கிறதுனாலதான் இந்த ஒரு கால் பண்ணிருக்காங்க. இது எமோஷனலா நமக்கு ஒரு செட்பேக் அப்படின்னாலும் டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா this is a very good call. சார் இதுல ஆனா இப்போ நம்ம ஜடேஜா பத்தி பேசும்போது பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு 3 டைமென்ஷன்லயும் நமக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். ஆனா சஞ்சு வந்து உங்களுக்கு ஃபீல்டிங் பண்றாரு, பட் விக்கெட் கீப்பிங் அவரோட மேஜர் ரோலா இதுல அவங்க இருக்கும் தோனிக்கு அப்புறம். அப்படிங்கும்போது இந்த ட்ரேடிங் சஞ்சு கரெக்டான ஆப்ஷன் தானா சிஎஸ்கேக்கு? அவர் எங்க ஃபிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல பிரதர், என்ன பொறுத்த வரைக்கும் கிரேட் ஃபேன் ஆஃப் சஞ்சு. நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். உடனே வந்து இந்த அதாவது 2 விதமான கிரிக்கெட்
உண்மையிலேயே கிரிக்கெட்டை பார்த்து ரசிச்சு அந்த கிரிக்கெட்ல இருக்கிற கேமோட நுணுக்கங்கள் எல்லாம் புரிஞ்சு நீங்க டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க ஒரு பிளேயரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த கிரிக்கெட்டை புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது இப்ப இந்தியன் விமன்ஸ் கப் வந்து இந்தியா ஜெயிச்சுட்டாங்கன்னு உடனே ஒரு 10 பேர் வந்து டப்புனு மைக்க முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு ஜெமைமா எப்படிப்பட்ட பிளேயர் தெரியுமா, இவங்க ஹர்மன் பிரீத் எப்படிப்பட்ட பிளேயர் தெரியுமா, ஸ்மிருதி மந்தனா எப்படிப்பட்ட பிளேயர் தெரியுமா, அப்படியா சரி இதுக்கு மேல சொல்லு அப்படின்னா செலக்ட் ஆயிருப்பாங்க. அந்த இடத்துல சூப்பரா வந்து அந்த இடத்துல வந்து தீப்தி சர்மான்னு ஒரு எக்ஸலன்ட் ஆல்ரவுண்டர் இருக்காங்க, பேச மாட்டாங்க. ராதான் ஒரு எக்ஸலன்ட் போலர் இருக்காங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்படி வந்து வெறும் சோசியல் மீடியா மட்டுமே பார்த்து கிரிக்கெட் பார்க்கக்கூடிய, சோசியல் மீடியா வச்சு மட்டுமே கிரிக்கெட் பார்க்கக்கூடியவங்கள நான் சொல்றது கிரிக்கெட் பண்ணலாம். பட் சஞ்சு சாம்சனுடைய நீங்க வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜே எடுத்து பாருங்க, 33ல தான் இருக்கு. அதுவும் 1 டவுன் 2 டவுன்ல மட்டும் தான் அந்த ஆவரேஜ் இருக்கு. சாரி, அதுவும் ஓப்பனிங் 1 டவுன்ல மட்டும் தான் ஆவரேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் இல்ல, ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. அடிக்க ஆரம்பிச்சா நான் அடி, பட் கன்சிஸ்டன்சி, தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். அவர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அவருக்கு வந்து வேணுமே அவர் வந்து தென்னகத்தை சேர்ந்தவர் மலையாளி அப்படிங்கறதுனால அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உடனே இந்த இட்டு போன ஒரு ஜீவா படம், என்னைக்குமே இந்த சினிமாக்காரங்க எல்லாம் படம் கிரிக்கெட் பத்தி படம் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சமாச்சு நாலேஜோட எடுத்துங்க. கனான்ற படம் ஓரளவுக்கு பேசப்பட்டது, ஏன்னா சிவகார்த்திகேயன் எங்க ப்ரொடியூசர். வேற மீதி 2 படம் வந்து ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் வந்துச்சு, ஜீவான ஒரு படம் வந்துச்சு. 2 பேரும் கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது. நான் வந்து ரொம்ப டீடைல் போட்டு முன்னாடி சொல்றேன். சோ அந்த மாதிரி படங்களை வச்சு ஒரு பேக்ரவுண்ட் போட்டு சஞ்சு சாம்சன் ஹைப் கொடுத்தாங்களே தவிர அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாமலாம் இல்ல. இன்ஃபேக்ட் நம்ம நட்ராஜ விட அவருக்கு அதிகமா வாய்ப்பு வழங்கப்படுது. இவர் ஃபாஸ்ட் போலர், அவர் வந்து கீப்பர் பேட்ஸ்மேன். பட் நான் சும்மா ஒரு கம்பேரிசன் சொல்றேன். எக்கச்சக்கமா வாய்ப்பு வழங்கப்பட்டது சஞ்சு சாம்சனுக்கு. அவர் வந்து அந்த கொடுக்குற வாய்ப்புல நான் 5 மேட்ச் ஆடினா ஒரு மேட்ச் நல்லா ஆடுறாரு, 4 மேட்ச் சொதப்புறாரு. அது குரூஷியல் மொமெண்ட்ஸ்ல ஒரு நல்ல சேசிங் மேட்ச்ல வந்து ஒரு ஓரளவுக்கு தேவையான ஒரு நாக் ஒன்று ஆடினாரு பாகிஸ்தானுக்கு எதிரான, இல்லைன்னு சொல்லல. பட் ஒரு பெரிய நாக்கு, ஒரு பெரிய பாகிஸ்தானுக்கு எதிராக கிடையாது, சாரி, வேற ஒரு மேட்ச்ல வந்து ஒரு தேவையான ஒரு நாக் ஒன்று ஆடினாரு, இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் குரூஷியல் மொமெண்ட்ல ஒரு லாங் நாக் அவர் ஆடுறாரு, அவர் வந்து ஒரு மேட்ச் சேஸ் பண்ணி ஜெயிச்சே கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர். சோ சஞ்சு சாம்சன் வந்து எக்ஸாக்ட் ஒரு ட்ரேடு, நான் சொல்றது டெக்னிகாலிட்டிஸ்ல மட்டும் இல்ல, ரிலையபிலிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல கூட ஜடேஜாக்கும் இவருக்கும் சாம் கரனுக்கும் ஒரு எக்ஸாக்ட் ட்ரேடானா இல்ல. பட் இப்ப அப்படியே டாப் ஆர்டர் சுத்தமா நல்லா இருக்கு. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ருத்ராஜ் கெய்க்வாட் வாண்ட்ஸ் டு பிளே as one down rather than opener. அப்ப அந்த 1 டவுன்ல வந்து ஆல்ரெடி மஹத்ரே ஓபனிங்ல ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காப்ல. சோ அவங்க கூட மேட்ச் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ரன் ரேட்டை வந்து ஒரு ஹெவியா ஒரு எஸ்ஆர்எச் மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டார்டிங் ஒன்று கொடுத்து விட்டா அடுத்து நம்ம இவர் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து எக்ஸலண்டா விளையாடுவார். சோ அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கான ஆள் தேடல்ல கான்வேவும் ஃபார்ம்ல எல்லாம் அவரையுமே ட்ரேட் பண்ண போறாங்க பட்சத்துல சஞ்சு உள்ள எடுத்துக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய லெகசி பிளேயர்ஸ் வந்து சொந்தப்புற காலகட்டத்துல சிஎஸ்கேல வந்து வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது ரஹானேவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய பிளேயர்ஸ். சோ அந்த வரிசையில இவரும் ஓப்பனிங் நல்லா செட் பண்ணி கொடுத்தாருன்னா வந்ததுக்கு ஒரு சரி. இப்போ சிஎஸ்கே உடைய ரிட்டென்ஷன் லிஸ்ட் அவங்க யாரெல்லாம் ரிலீஸ் பண்றாங்கன்ற லிஸ்ட் அதிகாரப்பூர்வமா வந்திருக்கு. இதுல ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வே எல்லாத்தையும் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. ஏற்கனவே இருக்கிற சஞ்சு சாம்சன், உர்விஷ் பட்டேல், அதுக்கப்புறமா நூர் அகமது, டெவால் பிராவிஸ் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பிளேயர் ஒரு இதை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரச்சின் ரவீந்திராவையும் டெவன் கான்வேவையும் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அப்போது சஞ்சு தான் ஓப்பனிங்ன்றதுல சிஎஸ்கே உறுதியாக இருக்காங்க, அப்படிதான் இதை எடுத்துக்கணுமா சார்? அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து ஒரு பெரிய செட்பேக்கா லாஸ்ட் டைம் வந்து நான் சொன்ன மாதிரி யாரா முதல்ல ஓப்பனிங் இறக்குறதுன்ற ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி சீசன்லயுமே இந்த பிரச்சனை, அந்த ரஹானே அனாவசியமா ஓப்பனிங் இறக்கிட்டு நல்ல பேட்ஸ்மேன் சொத வச்சாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் 2024ல. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஒரு ஓப்பனிங் எஃபெக்டிவ்னஸ், ஏன்னா இந்த டோர்னமெண்ட் மட்டும் இல்ல தெரியுமா, நீங்க சிஎஸ்கே வின் பண்ணி எல்லா டோர்னமெண்ட்டும் எடுங்க, அது மட்டும் கிடையாது, ஜெனரலாவே நீங்க எல்லோ ஜெர்சி ஆஸ்திரேலியா வின் பண்ண எல்லா டோர்னமெண்ட்டுமே எடுங்க, ஓப்பனிங் தான் கீயா இருக்கு. ஆஸ்திரேலியா எப்பெல்லாம் வேர்ல்டு கப் விளையாடிக்கோ அப்பெல்லாம் பேய் மாதிரி ஒரு ஓப்பனர்ஸ். அண்ட் 2023 நம்ம ஜெயிக்கும் போது கூட டெவான் கான்வே அண்ட் ருத்ராஜ் were doing wonderful in opening slot. அதனால அந்த மாதிரி ஒரு பொசிஷனிங் நமக்கு வேணும் அப்படின்ற ஐடியாக்காக தான் சஞ்சு எடுத்திருக்காங்க. அண்ட் கான்வே வந்து கொடுத்த மேட்ச்லயே அவரால் சரியா விளையாட முடியல, அவரை எடுத்துட்டு வரும்போது ஒரு ஃபாரின் ஸ்லாட் நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப ஜடேஜாவும் இல்ல அப்படின்னா 100 கண்டிப்பா டீம்ல இருக்கணும். ஜடேஜா இருக்கும் போதே 100 விளையாடிட்டு இருந்தாரு. சோ 100 விளையாட ஆகணும், பிரேவிஸ் விளையாட ஆகணும், மிடில் ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நம்ம கிட்ட இருக்கிற நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்க பயன்படுத்தலாம்.
இவங்க பத்திரனா டீம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. இன்ஃபேக்ட் பத்திரனா அவரோட பாத்தீங்கன்னா நம்ம ஊரை சேர்ந்த அந்த ஒரு நாகர்கோட்டி அப்படின்ற பையன் சூப்பரா விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இனிமே அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் அன்சுல் காம்போஸ் டெஃபினட்டா போலிங் பிளேயிங் லெவல் வந்து கன்சிஸ்டன்டா இருப்பாரு. சோ ஆப்வியஸ்லி ஆனா இவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க, எனக்கு அல்ல இல்லப்பா, எனக்கு வந்து கண்டிப்பா பத்திரனா வேணும். அவர் ஒரு ஓவருக்கு 2 ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுப்பாரு. அந்த 2 ஓவர்ல ஒய்டு மட்டுமே ஒரு 8 ரன் கொடுப்பாரு. அதை தவிர்த்து ஒரு 6 வர ஒரு 3 6 கொடுப்பாரு. இருந்தாலும் நான் பத்திரனா வச்சிருப்பேன். சிஎஸ்கே பிடிவாதம் பண்ணுவாங்க. சோ அந்த பத்திரனாக ஒரு ஃபாரின் ஸ்பாட் வேணும். சோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கான்வேக்கான ஸ்பேஸ் அந்த இடத்துல அந்த அளவுக்கு இல்ல. ஒரு சீசன் அவர் சொதப்பினான்றதுக்காக மட்டும் இல்ல, அந்த ஸ்பேஸுமே மிஸ் ஆகுது அப்படிங்கறதுனால தான் சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்க. சோ இட் இஸ் வெரி எவிடென்ட் அவர் வந்து ஒரு கீப்பர் ஓபனிங் பண்ற வரைக்கும் ஒரு ஆஃப் த சீசன் மட்டும் தோனி விளையாடிட்டு ரெஸ்ட் ஆஃப் த சீசன் வந்து சஞ்சு சாம்சனை வந்து ஒரு கீப்பர் பேட்ஸ்மேனா இவங்களுக்கு ஈக்குவலண்டா கொண்டு வரணும்ன்ற ஐடியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆல்ரெடி நம்ம கிட்ட அப்படி ஒரு பேட்ஸ்மேன், பட் ஸ்டில் ஒரு கேப்டனா கூட மேபி இவரை கொண்டு வரதுக்கான ஒரு தேவை இருக்கா அப்படிங்கிற பேச்சு போயிட்டு. இதுல இப்போ நீங்க சொல்ற மாதிரி கமலேஷ் நாகர்கோட்டி ஆகட்டும், பதிரனா 2 பேரையுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை பதிரனாவை ஆக்ஷன்ல விட்டு திரும்ப நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவுனாலதான் அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா? நான் சொல்றேன், பதிரனாவா கண்டிப்பா அவங்க வந்து ரிலீஸ் லிஸ்ட்லயே இருந்தா கூட மேபி திருப்பி எடுக்கலாம்ன்ற ஐடியால இருந்திருக்கலாம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு பதிரனாவை சிஎஸ்கே விட மாட்டாங்க, பட் நாகர்கோட்டியை விட்டுருவாங்க. அதுதான் எனக்கு அந்த வருத்தத்துல நான் அந்த கம்பேரிசனே பண்ணேன். நாகர்கோட்டி இஸ் ஃபார் பெட்டர் தென் பதிரனா. எதுக்கு நான் சொல்றேன்னா இன்னொரு காரணமும் இருக்கு. இப்போ நான் வேற ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன், சஞ்சு சாம்சனை எடுக்கிற அந்த ஒரு ஐடியாவுக்கே நான் ஒரு லிட்டில் அகைன்ஸ்ட். நீங்க எடுக்கலாம், கண்டிப்பா எடுக்கலாம். இந்த 2 பிளேயரை நீங்க விட்டது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் நீங்க இன்னொரு நல்ல பிளேயரை எடுக்கணும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னுமே நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஐ கோ ஃபார் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர். அதுதான் சிஎஸ்கேயோட லெகசின்ற ஒரு ஷெல்லுக்குள்ள போய் விடாதீங்க. உலகம் மாறிடுச்சு. போன சீசன்ல சூப்பரா விளையாடின பிளேயர்னா நீங்க எடுத்தோம்னு யாரை சொல்லுவீங்க? சூரியவன்சி சொல்லுவீங்க. சிஎஸ்கே அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட மஹத்ரே சொல்லுவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்ல சூப்பரா ஸ்பின் போட்ட ஒரு சின்ன பையனை சொல்லுவீங்க. சோ கிரிக்கெட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் யங் டேலண்ட்ஸ். ஏன்னா 2 ரீசன். அவங்க அடிக்கடி டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடிட்டே இருக்காங்க. இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 டெக்னிக்ஸ் எல்லாமே நிறைய மாறி வருது. சோ சின்ஸ் தி ஹோல் வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங். இவ்வளவு சிஎஸ்கே சூப்பரா விளையாடின பிரேவஸ் என்ன ஏஜ் குரூப்? எஸ் சார். சோ ஃபாரின் பிளேயர்ஸ்லயுமே யங் பிளேயர்ஸ்க்கு அதிக ப்ரையாரிட்டி கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு கோ ஃபார் a young talent in that place அப்படிங்கிற ஒரு தாட் தான் எனக்கு இருந்துச்சு. சோ அந்த வகையில இவங்க வந்து மறுபடியும் போலர்ஸ்லயுமே கொஞ்சம் யங் போலர்ஸ் பிக் பண்ணா பெட்டர் நான் நினைச்சேன். பட் இவங்க நாகர்கோட்டியை வந்து இவங்க ட்ரேட் பண்ணதுன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. பட் பதிரனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ட்ரேட்ல விட்டுட்டு திருப்பி எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கலாம். அண்ட் பேஸ்ட் ஆன் தி பிரைசிங் ஆல்சோ அதுல கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு கூட பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பதிரனா பெருசா யாரும் இப்ப பிட் பண்ற ஐடியால இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. பேஸ்ட் ஆன் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஹிஸ் கிரிக்கெட் சர்க்யூட்ஸ் ஆல்சோ. நான் சொல்றேன் இன்டர்நேஷனல் சர்க்யூட்ல கூட he has a reputation. வேகம் இருக்கு இல்லன்னு நான் சொல்லல, அப்புறம் லென்த்தும் இருக்கு. ஓகேவா? பட் அந்த பிரசிஷன் அப்படின்ற அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து அவர்கிட்ட கிடையாது. நீங்க பிரசிஷன் அப்படின்னா பும்ரா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா காட்டும். அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி ஒரு பொசிஷன் போல அர்ஷதீப் இஸ் bowling very well. வேற பதிரனா நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் இல்ல. அதனால மேபி அவரை விட்டுட்டு எப்படி இருந்தாலும் இதுக்கான பிட்டிங் அந்த அளவுக்கு இருக்காது. மேபி கொஞ்சம் பெட்டர் பிரைஸ்ல எடுக்கலாம் நினைக்கிறேன். சரி, இப்போ கேகேஆர் வந்து இவரை ஆண்ட்ரூ ரசலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை சிஎஸ்கேக்கு அந்த ஃபினிஷிங் ஸ்பாட்டுக்கு நம்ம அவரை பிக் பண்ணலாம் அப்படின்னு காலையிலேருந்து சோஷியல் மீடியாவில் நிறைய கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. ஆண்ட்ரூ ரசலை ஒருவேளை நம்ம பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எடுத்தா ஃபினிஷர் ரோலுக்கு அவர் நமக்கு செட் ஆவாரா? இல்ல பிரதர், எனக்கு தெரிஞ்ச ஆண்ட்ரூ ரசல் வந்து அங்க போறதை விட அதிக ப்ராப்பர்ட்டி இவங்க பிக் பண்ண ரெடியா இருக்காங்க. ஆர்சிபி வந்து லிவிங்ஸ்டனுக்கு பதிலா அவரை பிக் பண்ண ரெடியா இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா லிவிங்ஸ்டன் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு we wanted somebody who can even do a better hit அப்படிங்கிற மாதிரி. சோ ஆண்ட்ரூ ரசல் வந்து ஆர்சிபி கொஞ்சம் அதிக பெரிய ஏன்னா ஆல்ரெடி ஒரு சீசன் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரசல் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்டீஸ் உள்ள வந்தா பயங்கரமா இருக்கும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு இருக்கு. அண்ட் அவர் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரும் கூட. ஸோ உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து ஆல்ரெடி ஆர்சிபில நல்லா செட் ஆயிட்டாங்க. ரொனால்ட் பாண்டியாவா இருக்கட்டும், அங்க இருக்கிற மற்ற ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், எவ்ரிபடி ஆர் டூயிங் a wonderful job. ஸோ அப்படி இருக்கும்போது லிவிங்ஸ்டனுக்கான ஒரு ரோல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல ஐ திங்க் தே வில் கோ ஃபார் ரசல். பட் இன்னொரு நல்ல விஷயம் இந்த பக்கத்துல இருந்துன்னா நான் லெகசின்னு அவங்க சொல்றதுனால சோ லெகசிக்கு ரசலையும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் ஏன் சிஎஸ்கே அவ்வளவு எடுக்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் சந்தேகப்படுறேன் அப்படின்னா, மறுபடியும் சொல்றேன், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் நம்ம கிட்ட ஸ்பேஸ் பயன்படுத்துற ஐடியால இவங்க கிளியரா இருக்காங்க. அண்ட் என்ன சொல்றது, அந்த ஒரு ஸ்பேஸே நம்ம வச்சிருக்கோம்.
துபேவே ஒரு ஃபாலோயிங் ஆல்ரவுண்டர் வச்சிருக்கோம். இதை தவிர்த்து நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2-3 பேர் வச்சிருக்கோம். அப்படின்ற பட்சத்துல ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு நம்ம ரசலுக்கான தேடல் நம்ம டீம்ல இல்ல. தேவை இருக்கா அப்படின்னா தேவைக்குமே நான் கொஞ்சம் டவுட் பண்ணுவேன். ஏன்னா இஸ் a மிடில் ஆர்டர் பர்சன். நமக்கு பிரச்சனை டாப் ஆர்டர்ல தான். மிடில் ஆர்டர் நமக்கு லாஸ்ட் டைமே ஓரளவுக்கு துபே வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடினாலும் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த விளையாடினாருன்ற ஒரு குட்டி ஆர்குமெண்ட் நான் ஒத்துக்க மாட்டேன். பட் குட்டி ஆர்குமெண்ட் நீங்க வச்சீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் இஸ் குட். தோனி ஒரு சில பால்ல நல்லா ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆஃப் த சீசன் விளையாட தான் போறாரு எப்படின்னாலும் அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல போகும்போது ஐ திங்க் டாப் ஆர்டருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க தான் நான் பார்க்கிறேன். சார் லாஸ்ட் சீசனில் உர்விஷ் பட்டேல் வந்து செகண்ட் டவுன் இறக்கி அவர் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், நல்ல பவர் ஹிட்டராகவும் இருக்காரு. இப்போ இந்த டாப் ஆர்டரில் அவருக்கான ஸ்பேஸ் இருக்குமா? அவரு நல்லா அதிரடியாக தான் விளையாடுறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் உர்வில் பட்டேல நீங்க டாப்ல இறக்குறத விட நீங்க ஆஃப்டர் பிரிவிஸ் எடுக்கிறது தான் சரியா இருக்கும். ஏன்னா நல்ல ஹிட்டரா இருக்காரு. அண்ட் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா நீங்க வந்து மஹத்ரே வித் சஞ்சு சாம்சன் ஆட போறீங்க. அப்புறம் நீங்க வந்து மஹத்ரே விசஸ் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் இறக்குறீங்க. ருத்ராஜ் கைக்வாட் 1-1 வர போறாரு. சிச்சுவேஷன் பொறுத்து நீங்க ஊர்விலையோ இல்லைன்னா பிரிவிஸியா இருக்கணும். இப்ப விக்கெட் கொஞ்சம் ஏர்லியாவே விழுந்துருச்சு அப்படின்னா ஊர்வில் வில் பி பெட்டர் ஆப்ஷன். ஆஃப்கோர்ஸ் ஊர்வில் வந்து ரெவிஸ் அண்ட் ஊர்வில்ல நீங்க வந்து ஹிட்டர் யார், இன்னும் பெட்டரான ஹிட்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெவிஸ் கொஞ்சம் அவரோட பெட்டர் வேண்டியது இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஊர்வில் குறைச்சு நான் இடம் பண்ணல. பட் ஹேவிங் செட் தட் எனக்கு இன்னும் ஊர்வில் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ் இருக்கனால கொஞ்சம் விக்கெட் விழாம பார்த்து பாரு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஆனா இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் அந்த ஒரு ஏர்லி விக்கெட் ஃபால்ன்றது ஒரு 12-13 ஓவர் வந்து ஒரு விக்கெட் வச்சு சந்தோஷ் சாம்சன் நல்லா ஹிட் பண்ணி ஆடிருக்கான்னு அசியூம் பண்ணி அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்கன்னா துபே உள்ள இறக்கி கொஞ்சம் ஸ்ட்ரைக் போட்டு ரொட்டேட் பண்ணி விட்டு கடைசியில நீ அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இறக்கி விடுவாங்க. சோ அப்படி இருக்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு உர்வில் பட்டேல் ஆர் பிரவிஸ் ஆர் துபே அப்படின்ற 3 பேர்ல கொஞ்சம் கொலேட் பண்ணி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸும் பார்த்து கொஞ்சம் இறக்கி விட்டாங்க அப்படின்னா இட் வில் பி a better option. சோ உர்வில வந்து ஓப்பனிங் ஸ்பாட்ங்கிறதோட டாப் ஸ்பாட்ல ஒரு பிளேஸ் இருக்கும் provided how the wicket is falling. ஏன்னா obviously you are going to see துபே, தோனி இவங்க வந்து கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் தான் வர போறாங்க. அப்படின்ற பட்சத்துல உர்வில் ஆர் பிரவிஸ் who will go firstங்கிறது மேட்ச் சிச்சுவேஷன் பார்த்து முடிவு. ஓகே, 4 ஃபாரின் பிளேயர்ஸ் ஸ்லாட் யார் யாரெல்லாம் சிஎஸ்கேல ஃபில் ஆக வாய்ப்பு இருக்கு? நூர் அகமது கன்ஃபார்ம் விளையாடுறாரு. மீதி 3 ஸ்பாட் யாரை ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? பதிரனா கன்ஃபார்ம் இருப்பார்னு நினைக்கிறீங்களா? பதிரனா கண்டிப்பா இருப்பாருப்பா. ஈவன் ஐ பர்சனலி டிஃபர் ஃப்ரம் இட். ஏன்னா வந்து நான் திருப்பி சொல்ற மாதிரி பதிரனா பேஸ் இருக்கு பட் பொசிஷன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல பதிரனா, ஆனா சிஎஸ்கே will go for பதிரனா for sure. அப்புறமா ஜெமி ஓவர்டன் அந்த ஒரு ஃபாரின் ஸ்பாட்ல வந்து அவர் ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல போலரா யூஸ் பண்ணுவாங்க. அவர் கொஞ்சம் நல்ல சுத்தமும் செய்வாரு. நல்ல ஒரு பேட்ஸ்மேனா கூட வந்துட்டு இருக்காரு. ஒரு என்ன சொல்றது எண்ட் ஆஃப் த அந்த ஸ்லாக் ஓவர்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாவும் அவர் உருவெடுத்திருக்காரு. அது உங்களால பார்க்க முடியும். நம்ம ஆல்ரெடி பேசினோம். சோ ஐ திங்க் திஸ் அண்ட் பிரவிஸ் கண்டிப்பா டீம் இருப்பாரு. அண்ட் வி நீட் a hitter அட் டவுன் ஆர்டர்ல வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டர் வேணும். சோ பிரவிஸ் கண்டிப்பா இருப்பாரு. சோ உங்களுக்கு வந்து ஒரு பேட்ஸ்மேன் தேவை இருக்கா இல்லனா என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு கொஞ்சம் மிடில் ஆர்டர் ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய யாராவது நல்ல பேட்ஸ்மேன்ஸ், நான் சொல்றது வந்து ஒரு ஃபாரின் பிளேயரே கிடைச்சா பெட்டர். இல்ல ஓப்பனிங் ஸ்பாட்ல இப்ப சஞ்சு சாம்சன் தான் வச்சுக்க போறோம் அப்படின்ற ஐடியால இருந்தா நமக்கு அந்த ஒரு தேவை இல்லை. பட் மிடில் ஆர்டருக்கு ரூதர்ஃபோர்ட் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா இட் வில் பி பெட்டர். ரூதர்ஃபோர்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு போவாரா ஒரு வதந்தி போயிட்டு இருக்கு. அப்படி போயிருந்தா டிஸ்ட்ரக்டிவ் சைடு ஆயிடும். ஏன்னா அந்த மனுஷனுக்கு தேவை எனக்கு 16 ஓவர் வரைக்கும் ஆடி குத்துருப்பா, எனக்கு 16 ஓவர் வரைக்கும் ஆட தெரியாது. ஆனா 16 ஓவருக்கு மேல நான் 4 ஓவருக்கு 40 நான் 4 ஓவருக்கு 70 ரன் கூட கொடுக்குறேன். சோ ரூதர்ஃபோர்ட் ஒரு வேளை வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வந்து ரசல் வேணாம், ஆனா ரூதர்ஃபோர்ட் ஏன் வேணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரூதர்ஃபோர்ட் வந்து அவரோட போலிங்காக ரிலை பண்ணி நம்ம எடுக்கல. ஆனா ரசல் இப்ப கொஞ்சம் பேட்டிங் லைட்டா கொஞ்சம் டல் ஆயிடுச்சு, போலிங்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதனால நான் வந்து ரசலை விட மேபி ரூதர்ஃபோர்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறேன். பட் அகைன் அதே பாயிண்ட் தான், we have enough down the order. மேபி ஒரு ஹிட்டர் கொஞ்சம் அப் தி ஆர்டர் அடிச்சு நொறுக்குற மாதிரி வேணும். சரி, இப்போ நம்ம கம்பேரிசன் பதிரனா வெர்சஸ் நேத்தன் எல்லிஸ் வரும்போது, நேத்தன் எல்லிஸ் இப்போ நடந்த சீரீஸ்ல நல்லா பவுலிங் போட்டாரு, நிறைய வேரியேஷனை காமிக்கிறாரு. ஸோ 2 பேர்த்தையுமே பதிரனா நேத்தன் எல்லிஸ் 2 பேர்த்தையுமே உள்ள வைக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம டொமஸ்டிக் பிளேயர்ஸே அங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும், யாராவது ஒருத்தர் இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா டொமஸ்டிக் பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஏன்னா நேத்தன் எல்லிஸ் வந்து நான் போன சீசன்ல இருந்தே அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கேன். though he is not doing well. நீங்க நல்லா பாருங்க பிரதர், மும்பை இந்தியன்ஸ் பத்தி ஏன் நம்ம இவ்ளோ புகழ்ந்து பேசுறோம்?
நானே நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து அவங்க வந்து மேட்ச்ல 14 பேரோட விளையாடுறாங்க காமிச்சிருக்காங்க. அது வேற விஷயம், அது வந்து ஃபன்னா பேசணும். பட் நிறைய பிளேயர்ஸ் ஒரு சீசன்ல மட்டும் ஜட்ஜ் பண்ணாம நிறைய குரூம் பண்ணிருக்காங்க. இப்போ சிஎஸ்கே அதை பண்றாங்க, நிறைய பேக் பண்ணிருக்காங்க. பட் என்னன்னா ஒரு லெகசி பிளேயரை உள்ள கொண்டு வந்து நான் பேக் பண்றேன், அவங்க விளையாட வைக்கிறேன். ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அது வந்து அந்த காலத்துல வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங்கிறப்போ நீங்க யங் டேலண்ட்ஸை பிலீவ் பண்ணி ஒரு சீசன் சொதப்பினாலும் உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் வச்சு அவங்க க்ரூம் பண்ணணும். அந்த வகையில ஐ வில் கோ ஃபார் எலிஸ். எலிஸ் இஸ் ஃபார் பெட்டர். பத்திரனா வந்து க்ரூமே பண்ணாலும் அவரால் பெருசா வெளியிட முடியல. ஏன்னா he is not correcting his mistakes. அவருடைய bowling action அவரு ரொம்ப வந்து இன்னும் கொஞ்சம் அவருடைய bowling action உடைய அந்த ஆங்கிள்ஸ் அவர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணாருன்னா he can make a great deal. ஆனா அது அவர் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்றேன், பத்திரனாவோட அந்த bowling action definitely have in our spot. அதை தவிர்த்து இன்னுமே ஜெமி ஓவர்டனுமே இன்னொரு நல்ல பிட்டர் நம்ம கிட்ட இருக்காரு. அப்ப நம்மளுடைய bowling இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் ஆகும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஜெமி ஓவர்டன் ஸ்பேஸ் இருக்கிற பட்சத்துல நீங்க பத்திரனாக பலா நீங்க வந்து பேட்ஸ்மேன்ஸ்ல நிறைய இந்தியன்ஸ் ரிலே பண்ணி பிரேவிஸ் உள்ள டீமுக்குள்ள வச்சுக்கிட்டு 100 டீமுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஸ்பாட் அதுலயே போயிடும். அதுக்கப்புறமா நீங்க இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ரிலே பண்ணிட்டு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஒன்னு வந்து ஜெமி ஓவர்டன், இன்னொன்னு வந்து எலிசனை கூட வச்சுக்கிட்டு நம்ம அன்ஷுல் காம்போஜி போட்டீங்கன்னா bowling ஓரளவுக்கு செட்டில் ஆயிடும். It might look as a little more expensive, but still it is a good one to go. And நம்ம கிட்ட அப்படியே இல்ல வேண்டாம், நம்ம வந்து எலிச வச்சுப்போம், ஜெமி ஓவர்டன் இந்த மேட்ச் வேண்டாம். இன்ஃபேக்ட் நான் சொல்லணும்னு நினைச்சு மிஸ் பண்ண ஒரு முக்கியமான bowler லாஸ்ட் சீசன்ல கூட அவர் நல்லா போட்டிருந்தாரு. I wanted to talk about this guy. So இல்ல எனக்கு வந்து கண்டிப்பா வந்து எலிஸ் இருந்தா போதும், நான் வந்து இவர் ஜெமி ஓவர்டன் வச்சுக்க முடியாது அப்படின்னா அந்த டைத்துல வந்து if you get a chance to pick நாகர்கோட்டி well and good. இல்ல நீங்க நாகர்கோட்டியை பிக் பண்ண முடியலனாலும் லாஸ்ட் டைம் அந்த இவர் முகேஷ் சௌத்ரி நல்லா தான் போட்டாரு. he was expensive but கொஞ்சம் நல்லா போட்டாரு. அவருக்கு நீங்க இன்னுமே கொஞ்சம் நல்ல டெக்னிக்கல்ல கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி கொஞ்சம் லென்த்தி டெலிவரி அவர் போட விட்டீங்க அப்படின்னா முகேஷ் சௌத்ரி will also be a very good player in that slot. So என்ன பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டா சொல்லணும்னா பத்திரனா தேவையில்லை, பத்திரனாக்கு பதிலா எலிஸ் would be a better preference. சரி, இப்போ நிறைவாக எல்லாருக்கும் ஒரு கேள்வி, சஞ்சு கேப்டனாக தான் அவர் இது பண்ண போகிறாங்க, அதுக்கு இந்த சீசனுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற விவாதங்களும் போயிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ருத்ராஜ் தான் கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா கேப்டனா? ஏன்னா உங்களுக்கு வந்து சிஎஸ்கே வந்து பிளேயர்ஸ் மேல ஒரு கைண்ட் ஆஃப் ஐடி ஃபீல்டு லாங்குவேஜ்ல சொல்லணும்னா மைக்ரோ மேனேஜிங் அண்ட் a little more dominant-ஆ இருக்காங்க. they are not very independent. உங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சன் might be a little flexible for it. ஏன்னா அவர் வந்து இந்தியன் டீமுக்கான கேப்டன்சி கிடையாது. whereas நம்மளுடைய ருத்ராஜ் கெய்க்வாட் has captained the Indian team to win Asian Games gold medal. சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஆப்போனன்ட் டீம்லாம் வந்து சுமாரான டீம் எல்லாம் ஒரு டோர்னமெண்ட் சொல்லிருக்கீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அந்த டீம்லயுமே அன்நேம்டு டீம்ல இருந்து நேபாள்ல இருந்து எல்லாம் சூப்பரா வந்து விளையாட்டு போனாங்க. ஓகேங்களா? சோ அந்த டோர்னமெண்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட் எடிஷன்ல இவர் கேப்டன் பண்ணி சாய் கிஷோரை ஒழுங்கா பயன்படுத்தி, சாய் சுதர்சனை ஒழுங்கா பயன்படுத்தி நம்மளுடைய போலர்ஸ் எல்லாம் சூப்பரா பயன்படுத்தி டோர்னமெண்ட் ஜெயிச்சாரு. ஃப்ளையிங் கலர்ஸ்ல வந்தாரு. சோ அப்படி ஒரு அபிலிட்டி ஃப்ளையிங் கலர்ஸ்ல வந்தாரு. சோ அப்படி ஒரு அபிலிட்டி இருக்கிற பிளேயர் தான் அவரு. அதனால ருத்ராஜ் கெய்க்வாட கேப்டனா வச்சு இவங்க பிரஷர் பண்ணி இந்த மாதிரி இன்ஜுரி எல்லாம் சொல்லி சும்மா அவரை உட்கார வச்சு டென்ஷன் பண்றதை விட அவர் ஒரு நல்ல பிளேயரா பயன்படுத்தி அட்லீஸ்ட் இந்தியால ஆல்ரெடி அவர் வந்து எடுக்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இந்தியா ஏக்காவது வைக்கிறோம், உங்க பிரஷர் தாங்கலன்ற மாதிரி வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அவரை நீங்க வந்து ஒரு பிரஷர் இல்லாம ஒரு பிளேயரா விளையாட விட்டு எப்படி கேஎல் ராகுல் சூப்பரா விழுந்தாரோ அந்த மாதிரி இவ்வளவு மிளிர விட்டு இவரை இந்தியன் டீமுக்கு இன்னும் பெட்டரா அடையாளம் காமிச்சிங்கன்னா சந்தோஷம். ஸோ சஞ்சு சாம்சன் மைட் பி பிக்ட் அஸ் அ கேப்டன் மெட்டீரியல். தோனியோட கொஞ்சம் சப்போர்ட்டோட அவருடைய ஒரு மென்டரிங்கோட அவரை கொண்டு வரது எனக்கு தெரிஞ்ச பெட்டர் ஆப்ஷன். ருத்ராஜை படுத்த வரலாம். நன்றி சார், இவ்வளவு நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.